Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். நான் அபிஷா அந்தோணி. ஜப்பான்ல ஹச்சுகோ அப்படிங்கிற டாக் தன்னோட ஓனருக்காக 10 வருஷம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி இறந்து போயிருக்கு. அப்படிப்பட்ட ஹச்சுகோவோட கதையை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஹச்சுகோ நவம்பர் 10, 1923 ஜப்பான்ல இருக்கிற ஒரு பண்ணையில பிறந்திருக்கு. இந்த ஹச்சுகோவை டோக்கியோல ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ற ஹிட்டோஷிஃபுரோ உயனோ அப்படிங்கிறவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. உயனோ டெய்லியும் வேலைக்கு போயிட்டு ஷிபியா ஸ்டேஷன்ல இறங்கி தான் வீட்டுக்கு வருவாரு. ஹச்சுகோ டெய்லியும் அவருக்காக ஷிபியா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. இது இப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு நாள் எப்பவும் போல உயனோ வேலைக்கு போறாரு. ஆனா வேலைக்கு போன உயனோ திரும்பி வரல. அவர் வேலை பார்க்குற இடத்துலயே பெருமூளையில ரத்தப்போக்கு ஏற்பட்டு அங்கேயே இறந்துடுறாரு. இது தெரியாத ஹச்சுகோ எப்பவும் போல ஷிபியா ஸ்டேஷன்ல உயனோ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. இப்படி 9 ஆண்டுகள் 9 மாதங்கள் மற்றும் 15 நாட்களுக்கு ஹச்சுகோ ஓனர் வருவாருன்னு அதே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. இப்படி தன்னோட ஓனருக்காக டெய்லி வர்ற ஹச்சுகோவை பார்த்து அங்க இருந்த பயணிகள் அதை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க. ஷிபியா ஸ்டேஷனுக்கு டெய்லி வர சில பயணிகள் ஹச்சுகோவையும் உயனோவையும் ஒன்னா பார்த்ததால ஹச்சுகோ தன்னோட ஓனருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உயனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹச்சுகோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உயனோட வீட்டில் வேலை செய்கிறவர்கிட்ட ஹச்சுகோவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறமா ஹச்சுகோவை ஷிபியா ஸ்டேஷனில் அடிக்கடி பார்க்க போகிற அவர் ஹச்சுகோவை பற்றி ஒரு ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ஆர்டிக்கிள் மக்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு. இதனால ஹச்சுகோ ஒரு தேசிய உணர்வாகவே மாற ஆரம்பிச்சிருக்கு. ஹச்சுகோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய பர்சன்ஜர்ஸ் அதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹச்சுகோவோட பியூரான லவ் அங்கே இருக்க மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு தான் சொல்லணும். இப்படி விசுவாசத்திற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்த ஹச்சுகோ ஜப்பானில் இருக்க பேரண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸால் ஒரு இன்ஸ்பிரேஷனல் எக்ஸாம்பிளாக குழந்தைங்க மத்தியில் பேசப்பட்டிருக்கு. இறுதியாக விசுவாசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வாழ்ந்த ஹச்சுகோ தன்னோட 11 வயசில் இறந்து போயிருக்கு. இப்படி இறந்து போன ஹச்சுகோவை உயனோவை அடக்கம் பண்ண இடம் பக்கத்துலேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹச்சுகோவை பிடிச்சு போன மக்கள் ஷிபியா ஸ்டேஷனில் ஹச்சுகோவுக்காக சிலையும் வச்சுருக்காங்க. மேலும் ஹச்சுகோவோட ரோமங்கள் நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸில் வச்சுருக்காங்க. நாய்கள் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து இறந்து போன ஹச்சுகோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதனுடன் இணைந்திருங்கள்.